நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு வாத்தியார் நிச்சயம் இருப்பாங்க. அது ஏன்னா அவங்க நம்மளுக்கு செஞ்ச விஷயம் அப்படிப்பட்டதாக இருக்கும். வணக்கம், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரீஷ். ஜானகிராமன் தமிழையா மதுரையை சேர்ந்தவர். கோயில் அக்ரஹாரத்தில் இவருக்கு வீடு. ஒரு அரசு பள்ளியில் வேலை பார்த்தவர். இப்போது ரிட்டையர் ஆகி தன்னுடைய காலத்தை தன் வீட்டிலே, சொந்த வீட்டிலே தன் மனைவி கூட அமைதியான ஒரு வாழ்க்கையாக கழித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழையா. அந்த ஏரியா முழுக்கவே இவரை ஜானகிராமன் ஐயா இல்லை தமிழையா இப்படி தான் எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் சொல்லி கூப்பிடுவாங்க. அவரோட ஸ்கூல்லையுமே எல்லா மாணவர்களும் தமிழையா தமிழையான்னு தான் கூப்பிட்டு பழகியிருக்காங்க. ஆனால் ரொம்ப கண்டிப்பான ஆள் அவர் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தின காலத்தில். இப்போது 62 வயசுங்க. தனக்கான தினந்தோறும் வேலைன்னா அதிகபட்சம் காலையில் எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு தன்னுடைய மனைவி கொடுக்கக்கூடிய காஃபி டீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவர் வீட்டில் வச்சுருக்க தோட்டம், அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுலேருந்து அப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை நேர்த்தியாக மன நிறைவோட நடத்தி கொண்டு வந்த நம்மளோட ஜானகிராமன் ஐயா ஒரு நாள் சாயங்காலம் தன்னுடைய வீட்டில் அவர் வளர்க்கக்கூடிய எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் இருந்து ஒரு வெள்ளை சட்டை போட்ட பையன் வீட்டு கதவு கேட்டு இருக்குல்ல முன்னாடி, அதை திறந்து உள்ளே வர்றான். ஐயா நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட பழைய மாணவன். எனக்கு கல்யாணமுங்கய்யா. ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். உங்கள் ஆசீர்வாதம் நிச்சயம் வேணும் ஐயா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்த நம்ம ஜானகிராமன் ஐயா முகத்தில் ஒரு சிரிப்பு. அந்த பத்திரிக்கையை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு சரிப்பா அப்படின்னு உள்ளே போய் வைக்கிறதுக்கு திரும்புகிறாரு. அவருடைய மனைவி காஃபி எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. யார் அந்த பையன் அப்படின்னு கேட்குறாங்க. 2 தெரு தள்ளி இருக்கிற நம்ம ஸ்கூலில் படித்த பையன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு இல்லை 2 நாள் கழித்து நடக்க போகிற ரிசப்ஷன். அந்த 2 நாள் கழித்து வர ரிசப்ஷனுக்கு 7 மணிக்கு நம்ம தமிழையா கிளம்பி போகிறாரு. அந்த கல்யாண மண்டபமும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, இவருக்கு வீட்டுக்கு பக்கத்தில். இந்த கல்யாணத்துக்கு அழைப்பு வச்சுட்டு போன பழைய ஸ்டூடெண்ட் அவருமே 3-4 தெரு தள்ளி தான் கூட்டியிருக்கிற ஆள். ஸோ பக்கத்துலேயே ஊருக்குள்ளேயே ரிசப்ஷன் வைக்கிறப்போ நடக்கிற தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழையா நடந்து போகிறாரு. அங்கே உள்ளே போனால் பிரம்மாண்டமான லைட்ஸ்லாம் போட்டு ஸ்பீக்கர்லாம் பெருசாக வச்சு ஒரே கூட்டம், சத்தம். அதுக்கு மேலே யாரை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சொந்தக்காரங்க கல்யாணம்னா கூட யாரோ 2-3 பேர் தெரிஞ்சவங்க முன்னாடி நிற்பாங்க. நம்மக்கிட்ட படித்த ஒரு பையன் ஸ்டூடெண்ட்டு, அவன் கல்யாணம்னா அவன் ரிசப்ஷனில் மேலே ஸ்டேஜில் நிற்பான். அதுக்கு முன்னாடி எங்கேயுமே நம்மளுக்கு தெரிஞ்சால் யாரும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தமிழையா உள்ள காலடி எடுத்து வைக்கிறாரு. முன்னாடி பன்னீர் தொழிச்சு கொஞ்சம் கையில் கற்கண்டெல்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நகர்றாரு. பார்த்தா ஐயா நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உள்ளே வராரு. அவரை கூட்டிக்கிட்டே போகிறாரு. யாருன்னு பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காருல்ல, அவரோட கூட படித்த ஸ்கூல்மேட் நம்பர் 1. இவர் உள்ளே கூட்டிகிட்டே போகிறாரு. கொஞ்சம் பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. தமிழையாவுக்கு எதுவும் தெரியல, நம்மக்கிட்ட பல 1000 மாணவர்கள் படிச்சிருக்காங்க, ஸோ அதில் ஒரு பையன் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிப்பா உள்ளே கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பணிவாக பேசுகிறாரு. அப்போ அந்த பையன் உடனே அதுக்கு பதில் சொல்கிறான். நான் தான் ஐயா உங்களுக்கு நன்றி சொல்லணும். அன்றைக்கி என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்மளோட பள்ளி ஆனுவல் டே அன்றைக்கி ஸ்டேஜில் பேசணுன்னா சுத்தமாக என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நீ போய் பேசு அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்ச ஆள் நீங்கள் தான் ஐயா. அதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழியுது. நம்ம தமிழையா அதை பற்றி யோசிக்கிறாரு. இந்த பையனே நம்மளுக்கு ஞாபகம் இல்லையே, ஏதோ சொல்கிறான். சரி, கல்யாணமான தம்பதிகளுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 501 ரூபா வெள்ளை கவரில் வச்சு மடித்தபடி கையில் பிடிச்சிட்டு உட்கார்றாரு. இதே பையன் வாங்கய்யா நம்ம போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு
10 பேர் லைனில் நிற்கிறாங்க. இந்த பையன் அவரை நிற்க வச்சுட்டு இங்கேருந்து இவன் பார்த்துக்குவான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை கை மாற்றி விட்டுட்டு போகிறாரு. பெரிய பெரிய டப்பாக்களில் பழன்னு கவர் போட்ட கிஃப்டெல்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இவருக்கு முன்னாடி. அவர் பார்க்குறாரு, நம்ம ரொம்ப கம்மியாக எதுவும் கொண்டு வந்துட்டோமோ, இல்லை நம்ம கொண்டு போய் கொடுக்கறது எதுவும் வேல்யூ இருக்குமா இருக்காதான்னு இவருக்கு மனசில் ஒரு யோசனை. இருந்தாலும் அவர் கையில் கொண்டு வந்த அந்த 501 ரூபாயை கவருக்குள்ளே வச்சபடி கையில் இருக்க பிடிச்சிக்கிட்டு உள்ளே நடந்து போகிறாரு. அப்படியே நகர்ந்து போகும்பொழுது ஒரு குரல் கேட்குது, ஐயா உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு பையன் கேட்குறாப்புல. திரும்பி பார்த்தா இது அந்த ரிசப்ஷன் நடத்துகிறார்ல அவருடைய இன்னொரு ஸ்கூல்மேட், அதே பள்ளியில் படித்த ஒரு மாணவன். அன்றைக்கி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு திரும்பி வந்தேன். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பா ரொம்ப குடிப்பார் ஐயா. அந்த சமயம் பயங்கரமாக குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை ரொம்ப அடிச்சிட்டாரு. எங்கள் அம்மா தான் ஏன் சொல்லப்போனால் எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. தினந்தனம் வேலைக்கு போய் அவர் அடித்து போட்டதுனால அம்மாவால் எங்கேயுமே வேலைக்கு போக முடியல 3 நாள். அதை தாண்டி அம்மா போகணுங்கிறதுக்காக அம்மாவுக்கு மாற்றா முதல் நாள் நான் போயிட்டு வந்தேன். அடுத்த நாள் நான் அவங்க வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது நீங்கள் வீட்டில் வந்து என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு படிப்பு முக்கியம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் அந்த முதலாளிக்கிட்ட பேசி பையனை கூப்பிடாதீங்க, அவங்க அம்மா உடம்பு சரியான வருவாங்கன்னு அன்றைக்கி நீங்கள் சொன்னது பிறகு அவர் என்னை கூப்பிடவே இல்லை. அப்போ எங்கள் அம்மா உடம்பு சரியாகி எல்லாம் குணமாகி இன்றைக்கி நான் படித்து ஒரு ஆளாக ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகாமல் ஒரு டிகிரியோடு நிற்கிறேன்னா அந்த ஒரு டிகிரியாக இருந்தாலும் அது டிகிரி, அதன் மூலிமா எனக்கு வேலை கிடச்சி என் வாழ்க்கை என் பொழப்பு நல்லா போகுதுயா. இனி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியலையா, ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வாத்தியார் நீங்கள் தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஒரு துளி தண்ணி விடுறாரு. அதை கேட்ட தமிழையா ஜானகிராமன் சிரிச்சுட்டு இந்த பையனுக்கு தோளில் தட்டி கொடுத்துட்டு வீட்டை எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே நேராக இந்த முன்னாடி இருந்த 10 பேர் கிஃப்ட் வச்சுட்டு நின்னாங்கள்ல அவங்களாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. அந்த ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்லி ஆசீர்வாதம் கேட்டு வீட்டுக்கு வந்து அழைப்பு வச்சார் அந்த மாணவன். அவரும் அவரோட மனைவியும் அங்கே ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஐயாவோட முகத்தை பார்த்த உடனே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷம். உடனே எதுவுமே யோசிக்காமல் பட்டுன்னு ஐயாவோட காலில் விழுந்துடுறாங்க 2 பேரும் தம்பதியாக சேர்ந்து. ஐயா விறுவிறுன்னு குனிஞ்சு அந்த பையனை தோள் பிடிச்சு தோள்பட்டையை எழுப்புறாரு. எந்திரிப்பா எந்திரி அப்படிங்கிறாரு. நான் ஊரில் இருந்தேன், பக்கத்தில் வந்தேன், அவ்வளவுதான், எதுக்குப்பா நீ காலெல்லாம் விழுகிற, அதெல்லாம் விழுகக்கூடாது அப்படிங்கிறாரு. இல்லை அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும், அதெல்லாம் எப்பயும் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கை கொடுக்குறாரு. கை கொடுத்துட்டு கைக்குள்ளே அந்த கவரை கொடுக்குறாரு. ஐயா எதுக்கு ஐயா நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய ஆசீர்வாதம், அதெல்லாம் வேண்டாம் ஐயா அப்படிங்கிறாரு. அதுக்கு சிரிச்சுட்டு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்த ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு சின்ன போஸ். கல்யாணத்துக்கு போனால் ஃபோட்டோ எடுக்கிறது வழக்கம் தானேங்க. ஸோ அந்த ஃபோட்டோ முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு. கூடவே வந்த அந்த மாணவனும் தமிழையா கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவரும் கொடுத்துட்டு தமிழையாவை கூட்டிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹால் பக்கமாக நடந்து போகிறாங்க. அப்போது எய்த்தாப்பில் ஒரு பையன், நம்ம கல்யாணம் பண்ண பையனோட கிளாஸ்மேட் தான், இவரோட ஃப்ரெண்டும் தான், பின்னாடி வர்றார்ல அவருடைய ஃப்ரெண்டும் தான். வேகமாக வரான். எய்த்தாப்பில் தமிழையா பார்த்துட்டு இறுக்கமாக ஒரு கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு நன்றி ஐயா அப்படின்னு அவன் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வருது. ஆனால் அவன் நடந்து போயிடுறான். அதை ஒன்றும் புரியாமல் திருப்பியும் நிமிர்ந்து பின்னாடி கூட வந்த பையனை பார்க்குறாரு தமிழையா. கண்டிப்பாக இவர் யாருன்னு அந்த கூட வந்துட்டுருக்கிற பையன் சொல்லுவார் அப்படின்னு. ஐயா இது நம்ம ரகு ஐயா, பாதி நாள் கிளாஸுக்கு வெளியே தான் நிற்பான், உங்கள் குச்சியில் அடி வாங்கிட்டு நினைவு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாப்புல. தமிழையா இல்லையப்பா, எனக்கு உங்களையே பாதி பேர் முகம் எனக்கு நினைவு இல்லை, இந்த பையன் தெரியலையேப்பா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறாரு, இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்கயா அப்படிங்கிறாரு. தமிழையா ஒரு நொடி அமைதியாகிடுறாரு.
பட் கூட வந்த அந்த ஸ்டூடெண்ட்டு, ஐயா நம்ம சாப்பிட போகலாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் நல்ல அருமையான சாப்பாடு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நல்ல ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு ஐயாவுக்கு ரொம்ப திருப்தி. அமைதி. ரொம்ப உள்ளே வரும்பொழுதே அவர் தனியாக தான் வந்தார். எல்லாரையும் பார்க்குறாரு. ஒரு ஸ்டூடெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு அவர் உள்ளுக்குள்ளே அந்த ரிசப்ஷன் ஹாலுக்குள்ளே வந்தும்பொழுது இந்த மனநிலை இல்லை, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. நடந்து போகிற தூரம் தானே, ஸோ திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போகிறாரு. வீடு போய் சேர்ந்துட்டு வெளிக்கதவை திறக்கிறாரு. ஒரு சில நொடியிலேயே அவருடைய மனைவி உள்கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க. கல்யாணம் எப்படி போச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜானகிராமன் ஐயாவுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அவர் யோசிக்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸை பற்றி, அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க மீட்டெடுத்து வந்த அந்த பழைய நினைவுகள், அந்த ஒரு நினைவு கூட நம்ம தமிழையாவுக்கு முழுசாக மனசில் ரீகலெக்ட் ஆகலை. பட் கடைசியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்க கட்டி பிடிச்சிட்டு அமைதியாக நன்றி சொல்லிட்டு போனார் ரகு. அது அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. ஸோ இது எல்லாத்தையும் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு, நான் கற்றுக் கொடுத்த பாடம் கூட அவங்களுக்கு மனசில் இன்றைக்கு வரைக்கும் நினைவில்லை. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் நான் அவங்க கூட நின்றுருக்கேங்கிறத இன்றைக்கி நான் பார்த்த என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட. சில சமயங்களில் நம்ம ஒருவருக்கொருவர் செய்யக்கூடிய மிக சிறிய விஷயங்கள் கூட அதை பற்றி அதிகமாக யோசிக்காமல் நம்ம செய்கிறது உண்டு இல்லையா? பட் அந்த செயல்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான நினைவுகளாக மாறிடும் பொழுது என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. அதனால தான் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு வேலையோ ஒரு பணியோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணாலும் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயலும் யாரோ ஒருத்தரோட மனசில் ஒரு தடயத்தை விட்டுட்டு போகலாம் இல்லை? அதை தாங்க நான் உணர்ந்தேன் நம்ம ஜானகிராமன் ஐயாவோட கதையை சொல்லும் பொழுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாத்தியார், உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்ச வாத்தியார் நினைவு வராருன்னா அவரை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே கையோட மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வாரம் இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.